காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். முட்டையின் விலை இன்று முதல் அதிகரிப்பு. மாத்தறையில் 2 வாகனங்கள் மோதி விபத்து, ஒருவர் பலி, 6 பேர் காயம். வெளிநாடொன்றை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கம். இனி விரிவான செய்திகள். இன்று முதல் முட்டையின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குருநாகல் குளியாப்பட்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அந்த சங்கத்தின் தலைவர் சரத ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வெள்ளை முட்டை 41 ரூபாயாகவும் சிவப்பு முட்டை 42 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாத்தறை வெள்ளமட பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தேவந்தரவிலிருந்து மாத்தறை நோக்கி சென்று கொண்டிருந்த சீமந்து ஏற்றிய பாரபூர்த்தி ஒன்று மாத்தறையில் இருந்து தேவுந்தர நோக்கி பயணித்த டிப்பெண்டர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தின் போது டிப்பெண்டர் வாகனத்தில் 7 பேர் பயணம் செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் டிப்பெண்டர் வாகனத்தை செலுத்திய சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த ஏனைய 6 பேரும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வெளிநாட்டு செய்திகள். பெருவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததாகவும் 21 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெருவின் தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவின்படி முதல் நிலநடுக்கம் 5.1 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. அதன் பின்னர் சில மணி நேரங்களில் 3.7 ரிக்டர் அளவில் 2வது நிலநடுக்கமும் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் சனிக்கிழமை இரவு 9:24 மணிக்கு ஏற்பட்டதாகவும் இதன் மையப்புள்ளி கிவான்காயோ மாகாணத்தில் உள்ள சீகாயா நகருக்கு மேற்கு தென்மேற்கே 2 கிலோமீட்டர் 1.2 மைல் தொலைவில் அமைந்திருந்ததாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை என்று பெருவின் தேசிய குடிமை பாதுகாப்பு நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சோபாகா நகரில் வீடுகள் பெரும்பாலும் களிமண் செங்கற்களால் கட்டப்படுவதால் அவை எளிதில் இடிந்து விழும் தன்மை கொண்டவையாக உள்ளன. உள்ளூர் தேவாலயம் மற்றும் கன்னியர் மடம் உட்பட பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன அல்லது கட்டமைப்பு ரீதியாக சேதமடைந்தன. நிலநடுக்கம் எங்கள் வீட்டை அழித்துவிட்டது. இங்கு பல களிமண் வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன என்று சோங்கோஸ் பஜாவை சேர்ந்த பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு குடியிருப்பு வாசி என் தொலைக்காட்சியில் நிறுவனத்திடம் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.